ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன் இருந்தார் இல்லையோ, அவருடைய ஒரு அனுபவம். அவர் ஆதிசங்கர ஜெயந்தியோட விழாவை ஒட்டி அந்த விழாவில் ஒரு ஸ்பீச் கொடுக்குறார் திரு ஆர் வெங்கட்ராமன் ஜனாதிபதி. அவரோட ஸ்பீச்சு அடங்கிய அந்த கேசட் இருக்கு இல்லையா, அப்போது அந்த காலத்தில் ஒளிநாடா தானே, அந்த ஒளிநாடாவை ஸ்ரீ பெரியவாளுக்கு தகுந்த மரியாதைகளோட செஞ்சு ஸ்ரீ பெரியவா கையில் கிடைக்கும்படி அவெல்லாம் அனுப்பி கொண்டு கொடுக்குறா. ஸ்ரீ பெரியவா உடனே என்ன செய்கிறா, மடத்து காரியதர்சியை கூப்பிட்டு இந்த கேசட்டை நீ கேட்டு இதில் இருக்கிற விஷயத்தை நம்ம ஜனங்களுக்கு இதை பிரதி எடுத்து கொடுக்கணும், கையேடாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறா. காரியதர்சி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு பெரியவா கிட்ட சொல்கிறார், பெரியவா இதுக்கு ஒரு மொழிபெயர்ப்பாளரும் சுருக்கெழுத்து தெரிஞ்சவாலும் இது இருந்தால் இந்த காரியம் சாத்தியம் நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு அவர் தன்னோட கருத்தை சொல்கிறார் பெரியவா கிட்ட. பெரியவா உடனே, நீ இந்த விஷயத்தை கையேட்டில் கொடுக்கணும் அப்படின்னா நீ ஷார்ட் ஹேண்டு மொழிபெயர்ப்பாளர் 2 பேர் தேவை அப்படி தானே சொல்கிற. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வா, நான் உனக்கு இதுக்கு தகுந்த ஆள் எப்படி யாருன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா ஸ்ரீ பெரியவா. கரெக்டாக ஒரு 20வது நிமிஷம் மடத்து வாசல்ல ஒரு கார்ல 2 தம்பதி இறங்குறா. தன்னோட பொண்ணோட கல்யாண பத்திரிகையோட நிறையா பூ பழம் வெத்தலைப்பாக்கு அதோட இறங்குறா. இறங்கி அவளும் தரிசனத்துக்காக அன்னைக்கு கியூல நிற்கிறா. பெரியவா உடனே காரியதர்சியை கூப்பிடு அப்படின்னு சொல்றா தன்னுடைய அணுக்க தொண்டர்கிட்ட. அணுக்க தொண்டரோ மேனேஜரை போய் கூப்பிடுறார். மேனேஜரும் ஓடி வரார். நின்று பவ்யமாக பெரியவா கிட்ட கேட்குறார். அப்போ அவர் சொல்கிறார், பெரியவா நீ கேட்டியே அந்த கேசட்டுக்கு ஒரு தட்டச்சும் சுருக்கெழுத்தும் தெரிஞ்சவா வேணும்னு, மொழிபெயர்ப்பாளர் வேணும்னு, அவ இப்போ இந்த கூட்டத்தில் என் தரிசனத்துக்காக காத்துருக்கா, நீ அவளை கூப்பிட அப்படின்னு சொல்கிறார். அவருக்கோ ஒரே ஆச்சரியம், எப்படிடா இப்போதான் நாம் பெரியவா கிட்ட சொன்னோம் அரை மணி வெயிட் பண்ணுன்னா அதுக்குள்ளறையா அப்படின்னு அவரும் வேகமாக போய் அந்த கூட்டத்தில் இங்கே மொழிபெயர்ப்பாளரும் ஷார்ட் ஹேண்டு தெரிஞ்சவாளும் யாரானு இருக்கேலா, இருந்தாக்க கொஞ்சம் முன்னாடி வாங்கோ, பெரியவா கூப்பிடுறாவால அப்படின்னு சொன்னது தான் தாமசம். இப்போ கார்லேருந்து கடைசியாக இறங்கிண்டா இல்லையா, அவ 2 பேரும் இந்த பின் வரிசையில் கியூவில் நிற்கிறவா 2 பேரும் முன்னாடி ஓடி வரா. அந்த 2 ஆம்பளைகள் புருஷா 2 பேரும் முன்னாடி பவ்யமாக நிற்க உடனே பெரியவா கிட்ட இந்த பெரியவா சொல்கிறா, இந்த கேசட்டை அவர் கையில் கொடுக்க சொல்கிறா. இந்த கேசட்டை கேட்டு இதில் என்ன விஷயம் சொல்லியிருக்கோ அதை அப்படியே மொழிபெயர்ப்பு பண்ணி ஷார்ட் ஹேண்டில் ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்புன்னு சொல்கிறான். அவளுக்கு கரும்பு தின்ன கூலியா வேணும். அவள் 2 பேருக்கும் ஒரே சந்தோஷம். வந்த இடத்துல அவ மனசுல என்ன நினைச்சிட்டு வந்தா தெரியுமா, இன்னைக்கு முழுக்க மடத்திலேயே பெரியவாளோட இருக்கணும், பெரியவாளை கண்குளிர பார்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. இந்த ஒரு காரியம் இப்படி ஒரு இடத்துல நமக்கு அனுகிரகம் கிடைச்சிருக்குன்னு அவளுக்கு கொல்ல சந்தோஷம். இதை உடனே அவளோட ஆஃபீஸ் ரூமுக்கு அழைச்சிட்டு போய் இதை கேசட்டை கொடுத்த உடனே அவள் கேட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணுறா. மணி 1-2 ஆயிடுத்து. பெரியவா கிட்ட நின்று கேட்குறா, இதை முடிச்சுட்டேன் பெரியவா அப்படின்னு. எழுதின பேப்பரை இவர் கையில் கொடுத்தோடனே, சரி நீங்கள் 2 பேரும் போய் சாப்பிடுங்கோ, நான் இந்த பேப்பரை அதுக்குள்ளார என்ன படித்து என்ன சரியா இருக்குன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அவளும் அந்த பிரசாதம் தானே அவளுக்கு வலிவிக்க வேற கிடைக்கிறது பெரியவா கையால். பெரியவா பிக்ஷை பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் அப்போ நடக்கும். இந்த மாதிரி ஒரு பிரசாதம் கிடைச்ச உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். பிரசாதமும் கிடைக்கிறதே, நமக்கு அனுகிரகமும் கிடைக்கிறதே, மழைன்னா கொட்டுறது அப்படின்னு. உடனே பெரியவா அதில் படித்து பார்த்துட்டு என்னென்ன விவரங்கள் இன்னும் சேர்க்கணுமோ அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுக்குறா.
இதை நீங்கள் நிறையா நகல் எடுத்து ஜனங்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும். நீங்கள் எடுத்து நகல் எடுக்கிறத கொஞ்சம் நிறையா எடுங்கோ. அவாவா ஊரில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நீங்களே கொண்டு போய் கொடுங்கோ. இது ஒரு பெரிய கைங்கரியம் அப்படிங்கிற மாதிரி அவாளுக்கும் எடுத்து சொல்லி, அவள் வந்த உடனே அவள் தாம்பாளத்தை நகர்த்தி அந்த பொண்ணோட கல்யாண பத்திரிகையை எடுத்து குங்கும பிரசாதமும் கொடுக்குறா. உங்கள் பொண்ணோட கல்யாணமும் நல்லபடியாக நடக்கும், அமோகமாக இருப்பள் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறா. அந்த 2 பொம்மநாட்டிகளும் பெரியவா இவா 2 பேரும் அங்கே உள்ளர போயிட்டா இல்லையா வேலைக்கு, அங்கே போனதுல இருந்து ஒரு பக்கமாக நின்று பெரியவாளை தரிசனம் பண்ணி கண்குளிர பார்த்து 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 கண்ணு பூரிச்சு போகிறதா அவ 2 பொம்மநாட்டிகளுக்கும். நாமளும் சில பல நல்ல விஷயத்த சொன்னால் நமக்கே ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும், இன்னைக்கு நல்ல விஷயம் பண்ணோண்டா அப்படின்னு. அந்த மாதிரி திருப்தி அவளுக்கு 2 பேருக்கும் 2 தம்பதிகளுக்கும் அவ்வளவு பேரின்ப பெருவாழ்வு பேரின்ப அதிர்ச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி 2ம் கலந்து அவளுக்கு கிடைச்ச உடனே அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே சேர்ந்து இப்படி ஒரு அனுகிரகம் உங்களுக்கு மழை கொட்டியிருக்கேன்னு ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா அப்படின்னு சொல்லி அங்கே நமஸ்காரம் பண்ணி எல்லாருக்கும் குங்கும பிரசாதம் கிடைக்கிறது. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.